திரு எவ்வளூர் 9வது திவ்ய தேசம். சாலிஹோத்திரர் அப்படிங்கிற மகரிஷி ஒரு சமயம் திரு எவ்வளூருக்கு வரார். அங்க இருக்கிற புஷ்கரணியில வசிஷ்டர் முதலான எல்லா முனிவர்களும் நீராடி பூஜை பண்றதை பார்த்து இவர் தங்கி பூஜை பண்ணக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ணி இங்க ஒரு சின்ன குடில் அமைச்சு தங்குறார். ஒரு வருஷம் எதுவுமே சாப்பிடாம தவம் இருந்து தை அமாவாசை அன்னைக்கு காத்தால எழுந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அரிசி மாவுல நெய்வேத்தியம் பண்றார். அதுல ஒரு பங்கை அதித்திக்கு வச்சுட்டு இன்னொரு பங்கை தனக்காகவும் வச்சுருக்கார். அப்போ இவரை சோதிக்க எண்ணி பெருமாளே ஒரு வயசானவரா இவரோட குடிலுக்கு வரார். அவர் வந்ததை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயி அதித்திக்காக எடுத்து வச்சிருந்த அந்த பாகத்தை எடுத்து அவர் சாப்பாடு போடுறார் சாலிஹோத்திரர். அதை சாப்பிட்டுட்டு வயசானவர் எனக்கு இன்னும் பசிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க தனக்காக வச்சிருந்த பங்கையும் சேர்த்து முழுசா அவருக்கே கொடுத்துடுறார். வயசானவரும் கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் சாலிஹோத்திரர் எதுவுமே சாப்பிடல. திரும்ப ஒரு வருஷம் ஃபுல்லா தவம் இருக்கார் பட்னியா. திருப்பி தை அமாவாசை வருது. திரும்ப அந்த வயசானவர் வரார். அவருக்கு திரும்ப ஒரு பகுதியை சாப்பாடு போடுறார். வயசானவர் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பசிக்கிறதுன்னு கேட்க மிச்சமுள்ள நைவேத்தியம் எல்லாத்தையும் திரும்பவும் அவருக்கே முழுசா கொடுத்துடுறார். வயசானவரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் எந்த உள்ளுல படுத்துக்கிறது எவ்வுள் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முனிவர் அதுக்கு என்ன இங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு அவரோட குடியிலேயே காமிக்கிறார். உள்ள போய் படுத்த உடனேயே அடுத்த கணம் பெருமாள் சயன கோலத்துல சாலிஹோத்திரருக்கு காட்சி தரார். பெருமாளை பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமாயி சாலிஹோத்திரர் அப்படியே அவரை சேவிச்சு நீங்க இங்கேயே இப்படியே தங்கியிருந்து வரவா எல்லாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டார். பெருமாளும் அப்படியே ஆகட்டும்ன்றார். அப்படியே அந்த கோலத்திலேயே இன்னமும் நம்ம பெருமாளை இங்க பார்க்கலாம். அந்த குடில் இருந்த இடம்தான் இப்ப இருக்கிற இந்த கோவிலோட கர்ப்ப கிரகம். தாயார் கனகவல்லி தாயார். இங்க ஒரு சமயம் ஆட்சி புரிஞ்ச தர்மசேனரோட பொண்ணா மகாலட்சுமி தாயார் வசுமதியா அவதரிச்சாங்க. அவரை கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள் இங்கேயே தங்கிட்டதா ஐதீகம். அதனால வசுமதி கனகவல்லி தாயாரா இங்கேயே நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். கிருத்தாபநாசினி புஷ்கரணி. நம்ம உடம்பால பண்ண பாவங்களோட மனசால பண்ண பாவங்களையும் சேர்த்து அழிக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. சிவனோட அம்சமான வீரபத்திரர் தக்ஷனோட யாகத்தை கழிச்சிட்டு அவர் வதம் பண்ணிட்டு இந்த புஷ்கரணியில வந்துதான் நீராடி பாவத்தை போக்கின்றார் அப்படிங்கிறது அதிகம்.